இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். அரிசி உள்ளே போட்டுலாங்க. 1 கிலோ போட்டுக்கிறோம். இது 3 ஃபேஸ் மோட்டர்னால இந்த இண்டிமேஷன் 3 எரியுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் ஆன் பண்ணுங்க. 2 இண்டிகேட்டர் மட்டும் எரிஞ்சுன்னா மிஷின் ஆன் பண்ணக்கூடாது. உடனே ஒயரிங் மேனை கூப்பிட்டு நம்ம சரி பண்ணிட்டு தான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சிங்கிள் ஸ்பேஸ் வச்சுருக்கோம், என்ன சார் பண்ணுறது? சிங்கிள் ஃபேஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. கரண்ட் இருந்தால் ஓட்டிகிட்டே இருக்கலாம். இப்போ ஆன் பண்ணிடலாங்க. இப்போது 1 கிலோ அரிசி மாவு போட்டு அரைச்சாச்சுங்க. நல்லா ஃபைனான நைஸான மாவை எடுத்தாச்சு. இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் எந்த சரக்காக இருந்தாலும் ஒரே அரவை தாங்க அரைக்கணும். 2வது தடவை இதில் போடக்கூடாது. ஆமாம் சார், நான் கூட பார்த்துருக்கேன். சின்ன வயசில் மாவு அரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் போட்டிங்க ஒரே நிமிஷத்தில் அரைச்சி கொடுத்துருச்சு மிஷினு. ஆமாங்க, அந்த அளவுக்கு இது ஓல்டு டைப் மாடலுங்க. அது இப்போ எல்லாமே லேட்டஸ்ட்டில் உங்களுக்கு அலுமினியம் பாடி போட்ட பல்வைஸில் உங்களுக்கு வந்து ஒரே அளவில் நைஸாக வர மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிற மிஷினுங்க. சிறுதாக ஹோட்டல் கடை இந்த மாதிரி சின்ன சின்ன கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த மிஷின் போதுமானதுங்க. இப்போ வந்து பாக்கெட் மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு இதுலேயே பெரிய மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 40 to 50 கிலோ மாவு அரைச்சிடலாங்க. ஒரே அரவை தான் அரைச்சா போதும். ஒரு தடவை அரைச்சிட்டு மறுபடியும் கரைச்சிட்டு மேலே ஊற்றணும், 2வது அரைக்கணும் அப்படிங்கிற வேலை தேவையில்லை. ஒரே அறிவிலேயே உங்களுக்கு நல்லா நைஸ், நீங்கள் என்ன நைஸ் தேவையோ அதுக்கு மாதிரி நைஸ் எடுத்துக்கலாங்க. அந்த பெரிய மிஷின் எவ்வளோ இருக்குது சார்? இருக்கும் பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே